கனிவான்களே, வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்திலே நாம் அல்லாவை திருப்திப்படுத்துவதா, மனிதர்களை கோபப்படுத்துவதா என்ற ஒரு நிலைமை வரும். இந்த கட்டம் வரும்பொழுது நம்ம கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி வச்சிருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாவை திருப்திப்படுத்துவாரோ, அவரின் மூலம் அந்த மனிதரும் அல்லாவும் அதிருப்தி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதரை பற்றிய அதிருப்தியை அந்த மனிதருடைய உள்ளத்தில் போட்டு விடுவான். அதே நேரத்தில் யார் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக மனிதர்களை அதிருப்திப்படுத்துவார்களோ, அவங்கெல்லாம் என்னமோ நினைக்கிறாங்க, அல்லது இந்த பாவத்தை நான் செய்யலாட்டி அவங்க என்னை எதுவும் நினச்சிடுவாங்க, என்னைய கேவலமாக பார்ப்பாங்க, என்னை ஒதுக்கி வைப்பாங்க. கனிவாங்க, நம்ம எத்தனையோ விதமான கட்டமைப்புகளை நம்ம அமைச்சு வச்சிருக்கிறோம் மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக. அதில் ஒரு பக்கத்தில் நம்ம மனிதரை திருப்திப்படுத்த முயற்சி செய்யும் பொழுதோ அல்லாவை அதிருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கட்டத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது, நீங்கள் மனிதர்களை அதிருப்திப்படுத்தி அல்லாவை திருப்திப்படுத்தினால் உங்கள் மூலமாக அல்லாவும் திருப்தி அடைவான், அந்த மனிதர்களும் திருப்தி அடைவார்கள். அந்த மனிதர்கள் எப்படி திருப்தி அடைவாங்க? அந்த ஹதீஸ் சொல்கிறது, அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உம்மை பற்றிய திருப்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுவான். அப்போ வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது நம்ம அவரை கோவப்படுத்தியிருப்போம். ஆனால் அடிப்படையில் என்ன நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பற்றிய அந்த திருப்தி அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாவும் நம் மூலம் திருப்தி அடைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.